தமிழ் மக்களே, மாமனிதன் பச்சை தமிழன் பாரியவர்களே, ஏன்னா மைக் பிடிச்சு பேச மாட்டேன். பேசினா எப்போ வேணாலும் போய் சொல்லணும், பாராட்டணும், அது சம்பிரதாயம், சடங்கு. ஆனால் அந்த ஆடியோ கொஞ்சம் கூட மாட்டேன். இந்த விழாவில் நான் பேசியே ஆவேன் என்று சொன்னேன். ஏனென்றால் உண்மை சொல்ல வேண்டும். இங்கே பாரியவர்கள் இந்த இயக்குனர் சங்கத்திற்கு செய்ததோ இல்லை, இது நாம் கண்கூடாக பார்த்த விஷயம். செவி வழியாக கேட்ட செய்திகள் 1000 இருக்கிறது மாமனிதன் என்பதற்கு. இல்லை என்றால் இந்த மேடையிலே நானோ பாலச்சந்திரோ பேசியிருக்க மாட்டோம். ஒரு அற்புதமான மனிதன். அவரை கல்லூரி வச்சு நடத்துகிறார், மருத்துவம், அதல்ல. மனிதன், ஒரு சாதாரண ஒரு ஆத்தூரில் பிறந்த மனிதன், எளிமையான ஒரு ஆசிரியராக இருந்து, அதுக்கப்புறம் ஒரு டியூட்டோரியல் காலேஜ் வச்சு நடத்தி, அதுக்கப்புறம் வளர்ச்சி என்பது 40 ஆண்டு காலத்திலே வளர்ச்சி இருக்கிறது, இல்லை என்று சொல்லவில்லை. வளர்ச்சி அடைந்தவனெல்லாம் மனிதனாக இருந்திருக்கிறானா? இல்லை. இந்த பாராட்டும் போலும் கூட அவரை ஏதாவது கெடுத்துப்படக்கூடாதுன்னு நினைப்பேன். அதிகப்படியான புகழ்ச்சிகள் கூட மனிதனை நரம்பில் இல்லாக்கி விட்டுரும். ஆனால் இவருக்கு ஆகாது என்று. ஏன்னா நான் ஒரு பொது மேடையில் முதல் நமக்கு இந்த படிப்பும் கிடையாது, அதனால் இந்த கல்லூரிகளை பற்றி சரியாக தெரியாது. ஒரு இலக்கிய மேடையில் உட்காந்து போய் பக்கத்தில் வர உட்காந்துருக்காரு. நான் தாங்க பச்சைமுத்து, இந்த எஸ்ஆர்எம்மா சர்வீஸ் பஸ் சர்வீஸான்னு யோசிச்சுட்டு நமக்கு சில விஷயத்தை உண்மையை ஒத்துக்குவேன். எஸ்ஆர்எம் யோசிச்சுட்டு அடுத்து அப்புறம் தான் தெரியுது சச் அ பிக் மேன் இஸ் சிட்டிங் நியர் பை மீன்னு. அதுக்கப்புறம் அந்த வேலை முடிச்சுட்டு அடடா இவரெல்லாம் தெரிஞ்சு வைக்காம விட்டமேன்னு சொல்லுவேன். அதுக்கப்புறம் செய்தி வழியாக இவரை பற்றி நாம் அறிந்த விஷயங்கள் மிக அற்புதம். மனுஷனுக்கு எம்ஜிஆர் சொல்லுவார் என்ற எம்ஜிஆர், நீ சாப்பிடும்போது சம்பந்தம்லாம் ஒரு 10 பேரை கூப்பிட்டு சாப்பிட்றான். அந்த மனிதன் சொல்லுவார், சம்பந்தம் யாரோ 10 பேரை கூப்பிட்டு சாப்பிடணும். வாழ் கிடைக்கல, காக்காய் ஒன்றுக்குத்தான் அந்த பழக்கம் உண்டு, மனிதனுக்கு அது இல்லைன்னா. அவரை வாழ வச்சது புருக்லின் ஆஸ்பத்திரி அல்ல, மனிதனை 2 வருஷம் 3 வருஷம் தாக்கு பிடிச்சதுன்னா அந்த உயிரை ஆயிரக்கணக்கான லட்ச மக்கள், கோடிக்கணக்கான மக்கள் பிரார்த்தனை. பாரிவேந்தர் சாதாரணமாக நீங்கள் இங்கே உட்கார்ந்துருக்கலாம். சொல்லுகிறேன், இந்த மக்களுடைய சக்தி நீ செய்யக்கூடிய சொந்த கிராமத்தில் அவ்வளோ பண்ணியிருக்கான். இது பெரிய விஷயம். ஒரு சாதாரண ஆஸ்பத்திரிக்கு போய் கன்சல்டிங் வெளியில் வர்றதுக்கு முன்னாடி மொழி பிதிங்கிட்டுது. அது சும்மா போய் தான் இல்லாதெல்லாம் சொல்லி இதுக்கு அதோடு சொல்லி படித்த அப்படி நீ கட்டின பணத்துக்கு நாங்களாக பொறுப்பு. படிக்கும்போது கட்டியிருப்போம் ஒரு 50-100 லட்சம். இது எப்படி கலெக்ட் பண்ணுறது? இந்த காலகட்டத்தில் நீங்கள் 5 பேருக்கு பேசும்போது என்ன சாதாரண சிகிச்சை பெற முடியுமா? இந்த சிகிச்சை 5000 10க்கே அலைய வேண்டிய ஒரு காலகட்டத்தில் எதை பொறுத்தியும் இல்லாமல் ஆனால் கருணையோடு கவனித்தார்கள் என்று சொல்வதே பெரிய விஷயம். மருத்துவம் ஒரு டாக்டர் காசை வாங்கிட்டு கூட உட்காரியா எந்திரி என்ன நீங்கள் எல்லாம் வந்து அப்படியே மிரட்டுவாங்க. இந்த காலகட்டத்தில் கனிவோடு ஒரு இலவசத்தில் இலவசம் அடங்கலாம். கிரேட். பாரியவர்களே, உங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமல் பாரி வள்ளலை பற்றி சொல்லுவாங்க தேருக்கு. இது யூ ஆர் கிரேட் மேன். நான் அப்புறம் வயசையும் இப்போ கேட்டேன், 41. எனக்கு ஷாக், ஏன் வயசு. ஆனால் அவரும் பாருங்க அப்படியே அச்சா இருக்கிற, நானும் அப்படி. எனக்கு நம்ப முடியுமா? 73 வயசு என்ன, எனக்கு 73. நம்ம தான் கேட்டேன், என்ன 41 எனக்கு பட்டியாக வந்திருக்காரு அப்படின்னு. இட்ஸ் எ கிரேட் சோல். மனிதன் சம்பாதிக்கலாம் எவ்வளோ வேணாலும், நான் எப்போ வேணாலும். திஸ் லைஃப் இஸ் நத்திங். ஏன்னா இது 10-20 வருஷம் முன்னாடி எனக்கு தோணலை, இப்போ தோணுது லைஃப் இஸ் நத்திங். ஏன்னா ஓடி வந்த பாதை பார்த்தா நீண்ட தூரமாக இருக்குது, திரும்பி பார்த்தா கொண்டு ஒரு பள்ளம். எட்ஜில் நிற்கும் போதுதான்
ஏன்னா சம்பாரிச்சு நம்ம ஒன்றும் கிழிக்க போகிறதில்ல. ஏன்னா எனக்கு எல்லாம் அது இட் இஸ் நத்திங். ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரன் என்னுடைய நண்பர், அது பேர் சொல்லக்கூடாது, மிக அற்புதமான கோடீஸ்வரன், எளிமையாக இருந்து வளர்ந்தவர். அவர் செத்து போயிட்டார். செத்து போன இந்த பொக்கலையில் குழியை தோண்டி அதுக்குள்ளே போட்டு பொக்கலையும் மண்ணு போட்டான். கிரவுடு மட்டும் ஆயிரக்கணக்கில் இருந்தது. அந்த ஆள் என்ன கொண்டு போகலாம். நான் இப்போ சொல்லுவேன், எனக்கு அப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. இப்போ தான் தெரியுது, வாட்டனால் ஐ ஏண்ட் எவ்ரிதிங் இஸ் நாட் மைன். இந்த பூமியை அழகுபடுவதற்காக கடவுள் நம்மளை அனுப்பிச்சிருக்காங்க. வி கேவ் ரெண்ட். இந்த பூமிக்கு நாம் வாடகையாக செலுத்தி கொண்டு இருக்கிறோம். இது நம்மளது அல்ல. நான் கட்டிய வீடோ காரோ, அவர் கல்லூரிய அந்த கல்லூரி என்பது அவருடைய அடையாளம், பதிவு. அவர் இப்போ 8-10 இன்ஸ்டிடியூஷன் இருக்கு. அன்பிலீவபிள். ஒரு சாதாரண மனிதன் ஒரு 10-40 ஆண்டுகள் இவ்வளவு வியாபித்து நிற்கிறது ஆலமரம் மாதிரி, ரொம்ப சாதாரண விஷயம். அது அவருடைய பதிவு. அவர் இந்த பூமிக்கு செய்த தொண்டு. அது நம்மளது இல்லை, இந்த பூமிக்கு செய்த தொண்டு. ஒரு வீட்டில் வாடகைக்கு இருந்தால் நம்ம எதை கொடு, அதுதான் அந்த அலங்காரமான அந்த எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி அழகாக இருக்கும். வெஸ்டர்னில் ஒரு வெளிநாட்டில் போய் இந்த மாதிரி ஃபீலிங் இருக்கும். அது இந்த பூமியை அழகுபடுத்தியிருக்கிறார். அவன் வாழ்க்கையில் ஒரு பதிவு செய்துவிட்டு போகட்டும். அதுதான் அதை அழகாக செய்திருக்கிறார் பச்சைமுத்து. மனிதர்களை நேசிக்கிறார். ரொம்ப சும்மா நம்ம பாராட்டலாம், எல்லாம் பண்ணலாம். ஒருத்தன் கல்யாணத்துக்கு பணம் வேணும் சாரணும், நானே கர்நாடக வாசலில் திட்டிடுவேன். நேற்று நல்லா இருந்தேன், இன்னைக்கு ஏன்டா கெட்டு போயிட்டேன்னு பார்க்குறேன். முதல்ல நானும் ஒரு உணர்ச்சி பூர்வமாக சரிவா நாளைக்கு வா அப்படின்னுவோம். அவன் வரும்போது அவனுக்கு ஒரு 25,000 ரூபா கொடுத்துடலேன் அப்படின்னு சொல்லிவிடுவோம். கல்யாணங்களா நைட்டு படுத்து காலையில் எதுக்கு 25,000, 20 கொடுத்தா. அப்புறம் அப்படியே ஆஃபீஸில் எரிச்சு வந்து என்ன இதை செய்யலாம் அதை செய்யலாம், ஏன்டா என் உயிரை எடுக்கிறீங்க, செக்கு இந்த பணம் வந்து சேரல. அந்த ஆள் இப்போ தான் நிற்பான், 15,000 வந்துடும் மைண்டு. அப்புறம் அவன் வர சொல்லி அவள் வரும்போது சிரிச்சுட்டு கொஞ்சம் மகிழ்ச்சியாக தான் நல்லா தான் இருக்கா போல் இருக்கு. 10க்கு போயிடுற மைண்டு. அதை கொடுத்து விடுவோம். அதுக்கப்புறம் யோசிச்சு பார்த்தா, ஏன்டா நேற்று 25 நினைச்சேன், இன்னைக்கு 10க்கு வந்திருக்கு, புத்தியாகுதுன்னு நம்மளே யோசிக்கிறோம். எப்பொழுது தோன்றுகிறதோ அப்பொழுதே கையில் உள்ளிருந்து எடுத்து கொடுத்துரு. இதான் இப்போ ஆசை. தோன்றுகின்ற போதே செஞ்சிரு. கொஞ்சம் நிதானித்தால் கூட மனித புத்தி பெறச்சு. யூ ஆர் டூயிங் சச் அ கிரேட் திங்ஸ். ஏதோ எங்கள் இயக்குனர் சங்கத்துக்காக செஞ்சாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்காக பாராட்டல, இந்த சமுதாயத்துக்கு நீங்கள் செய்கின்ற தொண்டுக்காக பாராட்டுகிறோம். ஏன்னா திரையுலகத்தின் சார்பாக யார் வந்தாலும் நம்ம பாராட்டிடுவோம். ஏன்னா நமக்கு வேணும். இது வந்தாலும் சரி, ரைட்டு வந்தாலும் சரி, லெஃப்ட் வந்தாலும் சரி, சவுத் வந்தாலும் வெஸ்ட் வந்தாலும், ஏன்னா எங்களுக்கு ஏதாவது வேணும், எங்களை மிரட்டாமல் இருங்க. அது இதுக்கு பாராட்டு. இந்த பாராட்டு அதல்ல. எந்த தனி மனிதனையும் திரையுலகத்தின் திரைப்பட இயக்குனர் சங்கம் அழைத்து பாராட்டியதில்லை. முதல் மனிதன் நீங்கள். எம்ஜிஆர் எப்படி மக்கள் மத்தியிலே நீங்கள் புகழ் அடைந்தாரோ அதே மொழி வந்து உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற வாழ்த்துகிறேன். நன்றி. பெருமை மிகு பாரிவேந்தர் பச்சைமுத்து அவர்களே, இயக்குனர் பெருமக்களே, ஒரு கணக்காசிரியர் எவ்வளவு உயரம் தொட முடியும்? அதிகபட்சமாக அந்த பள்ளியிலேயே தலைமை ஆசிரியராக்க முடியும். அதையும் தாண்டி ஒரு பள்ளிக்கூடமே சொந்தமாக ஆரம்பிக்க முடியும். ஒரு டியூட்டோரியல் காலேஜ் ஆரம்பிக்கலாம். அதையும் தாண்டி ஒரு தனியார் கல்லூரி கூட ஆரம்பிக்க முடியும். ஆனால் கல்விக்காக ஒரு அரசாங்கமே நடத்த முடியுமா? SRM is not a college, it is an empire. உச்சம் என்பது பலருக்கு ஒரு வார்த்தை, கேள்விப்பட்ட ஒரு சொல். ஆனால் பச்சைமுத்து அவர்களை போன்ற சிலருக்கு அது மூச்சு. அவர் தொட்டதெல்லாம் உச்சம். டியூட்டோரியல் காலேஜா, அதில் உச்சம். தனியார் கல்லூரியா, அதில் உச்சம். தனியார் பல்கலைக்கழகமா, அதில் உச்சம். கல்வி குழுமமா, அதில் உச்சம். செய்தி தொலைக்காட்சியா,
அதில் உச்சம். நேர்மையான அரசியல்வாதியா? அதில் உச்சம். எதில் மிச்சம்? தாண்டவராயபுரம் பச்சைமுத்து அவர்கள் பிறந்த ஊர் என்று நினைக்கிறேன். காட்டாங்குளத்தர் கல்வி கடவுள் சரஸ்வதி பிறந்த ஊர். 2000 ஆசிரியர்கள், 20,000 மாணவர்கள், 2 லட்சம் ஏக்கர் கல்வி பயில இடம். கண்ணுடையர் என்பவர் கற்றோர், முகத்திரண்டு புண்ணியுடையர் கல்லாதவர். படிக்காதவங்க முகத்தில் இருக்கிறது கண் இல்லை புண்ணுன்னு என்ன மாதிரி கொஞ்சம் கோபம் வர்ற வள்ளுவர் இருக்கு படிக்காதவங்க மேலே. இதே கோபம் வந்து தான் பச்சைமுத்து அவர்கள் 1979ஆவது ஆண்டு ஒரு தனியார் கல்லூரி ஆரம்பிச்சிருக்காரு. இன்றைக்கு இத்தனை தரமான கல்வியை தமிழகம் முழுக்க தந்துகிட்டு இருக்கார். அது மட்டும் இல்லை, நம்ம நடிகர் திலகம் சிவாஜி பேரில் ஆரம்பித்து ஒரு திரைப்பட கல்லூரியை நடத்துகிறார். திரைப்படம் மீது அத்தனை ஆர்வம், திரைப்படம் மீது மட்டுமல்ல திரைக்கலைஞர்கள் மீதும். அதனால்தான் நமது திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்து உறுப்பினர்கள் அனைவருக்கும் இலவச மருத்துவ வசதி செய்து கொடுத்திருக்கிறார். இதற்காக இவரை நாம் கைகள் வலிக்கும் வரை கைதட்டி எத்தனை பாராட்டினாலும் தகும். அதோடு மட்டுமல்ல, ஒரு திரைப்படம் எடுக்க வேண்டுமா, இதோ புடி என்று கேமரா, லைட்ஸ், எடிட் சூட் என்று அத்தனை வசதிகளையும் இலவசமாக நமது உறுப்பினர்களுக்கு தந்திருக்கும் நமது திரு பாரி வேந்தர் அவர்களை வாய்வலிக்கும் வரை எத்தனை பாராட்டினாலும் தகும். 16ஆம் தேதி வரை நீங்கள் வேண்டுமானாலும் காத்திருங்கள். எனக்கு ஜோசியம் தெரியாது, ஆனாலும் ஆர்வம் சொல்கிறேன். நான் இந்த எக்ஸிட் போலும் நடத்தவில்லை, இருந்தாலும் சொல்கிறேன். பெரம்பலூர் பாராளுமன்ற தொகுதியில் பாரிவேந்தர் மாபெரும் வெற்றி அடைவார் என்பது மட்டும் நிச்சயம். வெற்றியடைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். எங்கள் அத்தனை பேருடைய வாழ்த்துக்களையும் உங்களுக்கு நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். வாழ்க அவர்தம் நல்பணி, நல்ல உள்ளம், நல்ல கல்வி பணி. வாழ்க வளர்க.